இங்க ஒரு ஒய்ஃப்க்கு தன்னோட ஹஸ்பண்டோட அஃபேர் தெரிய வருது. அவரோட பர்த்டே அப்ப கேக் வெட்டுறப்ப அந்த கேக்லயே அவரோட தலைய போட்டு முக்குனது மட்டும் இல்லாம அவளோட மாமியாரு பசங்க எல்லாரும் பாக்கும்போது, இல்ல ரொம்ப வருஷமா இதெல்லாம் எல்லாரும் பண்ணி பாத்திருக்கேன், எனக்கும் ஆசையா இருந்தது, அதான் இப்ப ட்ரை பண்ணேன், இது பண்ணதுக்கு அப்புறம் என்னோட மனசு நிறைவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனாலுமே இவளோட ஹஸ்பண்ட் பயத்திலே இருக்காரு. அந்த கேக்க போய் வாஷ் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது அப்பதான் நினைச்சு பாக்குறாரு, ஒருவேளை நம்மளோட அஃபேர் இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி டவுட் வர ஆரம்பிக்குது. எல்லாரும் சேர்ந்து அடுத்து அப்படியே கார்ல வெளியே போறாங்க. அந்த டைம் கூட அந்த ஹஸ்பண்டுக்கு தன்னோட ஒய்ஃப் என்ன ரியாக்ஷனே கொடுக்காம இருக்கா, ஐயோ பயமா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்காரு. அந்த நேரம் பார்த்து வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம அங்க பிளேயர்ல ஒரு பாட்டும் போடுறாரு. இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா, இந்த பாட்டு நம்ம காலேஜ்ல லவ் பண்ணும்போது உனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுல அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அதுக்கு அவங்க ஒய்ஃபும், இல்லையே எனக்கு இந்த பாட்டே பிடிக்காதே, ஒருவேளை இது உங்களோட எக்ஸ் லவருக்கு பிடிச்ச பாட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நொடி காரை ஒழுங்கா ஓட்டாம தடுமாறி, அப்படிலாம் இல்லையேமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. கார்ல இருந்து இறங்கின இவங்களும் யார் கூடமே சந்தோஷமா சேராம அவங்க பாட்டு தனியா அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட ஹஸ்பண்டோட அஃபேர்ல சோஷியல் மீடியால போஸ்டாவும் போடுறாங்க. நிறைய பேர் அதுக்கு ஏத்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் அஃபேர் வச்சிருக்கிறதுக்கான ஆதாரம்லாம் தீட்டி அவரை உடனே டிவோர்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த நாளே ஒரு நல்ல லாயரையும் பார்க்க போறாங்க. அந்த லாயரும் அதான் சொல்றாங்க, உங்க ஹஸ்பண்டுக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க, கண்டிப்பா நம்ம டிவோர்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு என்னமோ தெரியல, அது பிடிக்கல. இந்த வீட்டை விட்டு வெளியே உடனே போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உடனே வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு அங்க இருந்த தன்னோட பசங்க மாமியார் எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு அஃபேர் இருக்கு, எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கல, நான் உடனே கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே உங்க மாமியாரு, அது எப்படி நீ வெளியே போலாம், நீலாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவளும் பதில் சொல்ற விதமா, என்ன சம்பளம் இல்லாம இவ்வளவு நாள் வேலைக்காரி இருந்தா இனிமே வேற ஒரு வேலைக்காரியை கூப்பிட்டா சம்பளம் கொடுக்கணுமே நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி மூஞ்சால் அடிச்ச மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம தன்னோட பசங்களுக்கும் புரிய வைக்கிறா. அவங்களோட பசங்களும் புரிஞ்சு, சரி நீங்க எடுக்கிற முடிவு தான் கரெக்டுமா, நீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. இந்த வேலை பண்ணும் போது மட்டும் விருப்பம் இருக்கு, 30 வருஷமா அவர் கூட வாழ்ந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்களால ஏத்துக்க முடியாதனால அவங்களும் அவங்களோட 30 வருஷ கல்யாண வாழ்க்கையை முடிச்சிட்டு அந்த வீட்டை விட்டு நிம்மதியா கிளம்புறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.